நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை போட்டு தலையில் போட்டு அப்படியே குழப்பிட்டு எப்போதும் யோசிச்சுக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சீரியல் யார் பார்க்குறீங்க? ஸோ சீரியலில் வர்ற அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை எப்பயுமே பார்த்தா யாராவது ஒருத்தர் சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை எந்த வீட்லையாவது இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள், உண்மையை சொல்லணும். எந்த வீட்லையாவது எல்லாரும் பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? அவங்களுக்கு இது நடக்கக்கூடாது, இவங்களுக்கு இது நடக்கக்கூடாது, டெஃபினட்டாக கிடையாது. ஸோ சீரியல்ன்றது டோட்டலி ஒரு பொய்யான ஒரு சிச்சுவேஷனை காமிக்கிறது தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீரியலை பார்த்துட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ ஒருத்தர் இப்போ ஃபோன் அடிக்கிறோம், ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறோம், இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறோம். நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்குது, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம், இல்லை ஏதோ நமக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்குது, பேசணும்னு நினைக்கிறோம். அவங்க ஃபோன் எடுக்கலை. உடனே என்ன தோணும் நமக்கு? இங்கே ஃபோன் அடிக்கிறீங்க, அவங்க ஃபோன் எடுக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள் என்னென்னலாம் தோணுது பாருங்கள். பர்பஸாக தான் ஃபோன் எடுக்கலை, வேறுட்டு ஃபோன் எடுக்கலை, ஏன் நம்பரை பார்த்து தான் ஃபோன் எடுக்கலை. இதுதான் தேவையில்லாத திங்கிங்கிறது. இதே நேர்மறையாக நம்ம திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க ஃபோன் அடிக்கிறோம், அவங்க எடுக்கலைன்னா நேர்மறையாக இதை திங்க் பண்ண, இதுதான் நார்மல் திங்கிங். நேர்மறையாக இதை நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி? ஃபோனை வச்சுட்டு போயிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது வேலையில் இருப்பாங்க, எடுக்க முடியாமல் போயிருக்கோம், இல்லை நம்ம லைன் கரெக்டாக டிஸ்பிளே ஆகிருக்காது, நமக்கு அடிக்கும் ஆனால் அவங்களுக்கு அடிக்காது. இதெல்லாம் தான் காமன் பாசிபிலிட்டி. நம்ம எப்படி நினைக்கிறோம் பாருங்க, என் மேலே கோவம், என் நம்பரை பார்த்து தான் எடுக்கலை. இந்த திங்கிங்கை தான் ஃபஸ்ட்டு மாற்றணும். இந்த திங்கிங்கை மாற்றிட்டீங்க. இது எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒன்று உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கிறப்ப அப்படியே அமைதியாக திங்க் பண்ணி பாருங்கள். போய் உங்கள் ரெக்கார்டை வச்சுருப்பீங்க, எல்லா ரெக்கார்டும் திருத்திருப்பாங்க, உங்கள் ரெக்கார்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கும். எனக்கு தெரியும், மேடம்க்கு என்னை கண்டாலே பிடிக்காது, அதனால தான் என் ரெக்கார்டை மட்டும் தூக்கி வச்சுட்டாங்க, என்னை மட்டும் 4 தடவை அலைய விட்றாங்க. இப்படி தான் நம்ம நினைப்போம். ஆக்சுவலாக பார்த்தா அந்த ரெக்கார்டிங்க பின்னாடி போயிருந்திருக்கோம், வேறு ஏதாவது புக்கு கடியில் போயிருந்திருக்கோம், அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நமக்கு ஏதாவது நெகட்டிவாக நடக்கிறப்ப யோசித்து பார்க்கலாம். அதை நெகட்டிவாக நினைக்காம இப்படி நினச்சி பாருங்களேன், இப்படி நடந்திருக்கலாமோ, பாசிபிள் இப்படி நடந்திருக்கலாம். அப்படி நினச்சிங்கன்னா நமக்கு இந்த கோவம், ஆசிட் வயிற்றுக்குள்ளே அப்படியே குபு குபுன்னு ஏறுறது, அப்படியே தலைவலி வர்றது எல்லாமே அப்படியே குறைஞ்சி போயிடும்.